எந்திரிச்சு வந்துடலாமா 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதே வேணா உட்காந்து பார்க்க முடியுமா 1.5 மணி நேரத்துக்கு? சரி 1.5 மணி நேரம் நீங்க 4 மணி நேரம் படம் எடுங்க. துரேந்தர்னு ஒரு படம் வந்தது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 50 நிமிஷம் தேட்டர்ல ஓடல. அந்த மாதிரி என்டர்டைனிங்காவது கொடுக்க முயற்சி பண்ணுங்க. 3 மணி நேரத்துல முதல் 1.5 மணி நேரமே டயர்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு அவன் எப்படி உட்காருவான்? அந்த சொல்ற விதங்கள் எல்லாமே வந்து கிளியரன்ஸா இல்ல. என்னடா சும்மா அங்கங்க லேக், என்னடா 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 அது ஒரு 3.9 உட்காந்து எங்களை அருன்னு எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சொல்லுவோம். இந்த 3 மணி நேரம் படம் எடுக்கிறதே முதல்ல தவிர்க்கணும்ன்ற. 3 மணி நேரம் உட்கார வச்சு டார்ச்சர் பண்றது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும். டார்ச்சர்னா ஒரே வாரத்துல முடிக்கணும்னா அதுதான் எப்படா வெளில வரலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையா சொல்ல போனா நல்ல ஒன்லைன் நல்ல கோர் பிளாட். அது ஒரு அடித்தட்டு மக்கள் மலைவாழ் மக்களுக்கான அடையாளம் கிடைக்காம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது உருவாக்குறதுக்கு ஒருத்தர் ஸ்போர்ட்ஸை எப்படி கையாளுறான் அப்படின்றதான் கதை. பட் அதை எவ்வளவு தூரத்துக்கு இழுத்து வலிச்சு நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மேலேயே வெறுப்பு வர அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னும் போது அது யார் எவ்வளவு பெரிய ஆள் பண்ணாலுமே அந்த ஹீரோன்ற கேட்டகரியை தாண்டி அந்த கேரக்டருக்கு உண்மையா இருக்கணும். அப்ப அந்த ஹீரோ ராம் சரண் அப்படின்னு போயிடுச்சுனாலே அந்த மாசை கொண்டு வந்துருவாங்க. இந்த படத்தோட பெரிய ஃபெயிலியர் அதுதான். ஒரு சாதாரண ஒரு மலைவாழ் கிராமத்துல சார்ந்தவனுக்கு அவ்வளவு எலிவேஷன் தேவையே கிடையாது. படத்துல ஒரு சீன் மாஸ் வச்சா பரவாயில்ல. படமே மாசா இருந்தா அந்த கோர் பிளாட் என்னவோ அது உடஞ்சிடும்ல. அப்படியே அதுதான் நடந்திருக்கு. அவனுக்கு எந்த படத்துக்கு ஹைப் கொடுக்கல. கேம் சேஞ்சருக்கு ஹைப் கொடுத்தானுங்க, எந்த படத்துக்கு ஹைப் கொடுத்தானுங்க, RRRக்கு ஹைப் கொடுத்தாங்க. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஹைப் இல்லைன்னா அந்த படம் ஓடாது. அது அவங்க மென்டாலிட்டி அப்படிதான். அதே மாதிரிதான் இந்த படம். ஆனா அந்த ஹைப் ஏத்துறதா அந்த படத்துக்கு ஃபெயிலியர் ஆகிறது காரணம்னு உங்களுக்கு புரியல. கேம் சேஞ்சர் ரொம்ப சாதாரணமா வந்திருந்தா உண்மையில அந்த படம் ஏதோ ஒரு விதத்துல ஓடி இருக்கும். இந்த படமும் அப்படிதான். இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு படத்துல கண்டென்ட் இருக்கான்னு கேட்டா கிடையாது. முதல்ல இந்த 3 மணி நேரம் படம் எடுக்கிறதே முதல்ல தவிர்க்கணும்ன்ற. 3 மணி நேரம் உட்கார வச்சு டார்ச்சர் பண்றது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும். ஆமா நான் எந்திரிச்சு வந்துடலாமா 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதே வேணா உட்காந்து பார்க்க முடியுமா 1.5 மணி நேரத்துக்கு? சரி 1.5 மணி நேரம் நீங்க 4 மணி நேரம் படம் எடுங்க. துரேந்தர்னு ஒரு படம் வந்தது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 50 நிமிஷம் தேட்டர்ல ஓடல. அந்த மாதிரி என்டர்டைனிங்காவது கொடுக்க முயற்சி பண்ணுங்க. 3 மணி நேரத்துல முதல் 1.5 மணி நேரமே டயர்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு அவன் எப்படி உட்காருவான்? வராமே இருக்கிறதே பெட்டர் நினைக்கிறேன். சீரியஸா ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல, அவங்களுக்கு இடுப்பு பிரசன்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. இவங்க ஒரு ஹீரோயினை இனிமே வந்து தெலுங்குல எவ்வளவு மட்டமா பார்க்க முடியுமோ அப்படிதான் பாக்குறானுங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம். அதேதான் அவங்களுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்போ வைப்பாங்கன்னா அவங்க இடுப்பு கிட்ட தான் கேமரா வைப்பாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், மூஞ்சி கேட்கறதோட அவங்களோட உடம்பு பார்ட்ஸ்க்கு தான் வைப்பாங்க. இந்த படத்துலயும் அப்படிதான். இதுல இன்னொரு படி மேல போய் ஹீரோவே வந்துட்டு தூரத்துல தேட்டர்ல உட்காந்து பாக்குறவனோட பார்வையில தான் ஹீரோவே பாக்குறாரு. அவ்வளவு கேவலமா வன்மமா வக்கரமா இருந்தது. அதெல்லாம் ஏன்டா எடுத்தாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. பேரல் ஸ்கோர் சூப்பரா இருந்த தலைவா. பாட்டெல்லாம் அந்த விஷயத்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கேட்டுக்கங்க, தமிழ்ல கேட்க முடியல. பேரல் ஸ்கோர் நல்லா இருந்தது. ராம் சரண் மட்டும் தான் பண்ணியிருக்காரு நல்லா. அங்கங்க வர கேரக்டர்ஸ் ஜக்பதி பாபு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு சில கேரக்டர்ல அவங்க மத்தவங்க எல்லாம் வரும்போது அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆஹா ஓன்ற அளவுக்கு இல்லைனாலும் மோசம் இல்ல. எதுவுமே ஃபுல்லா காட்டல. பிரச்சனையே அதுதான். நீங்க எந்த ஸ்போர்ட் எடுக்கிற ஒரு ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்டோட ஆர்ட் வரைக்கும் காட்டலாம். இந்த படம் அப்படி காட்ட முடியல. 3 ஸ்போர்ட் எடுத்திருக்காங்க, அதே 3 முழுசா காட்டல. சோ அதுவும் பெருசா நம்மளுக்கு எந்த விதத்திலுமே இம்பாக்ட் ஆகுது. வராமே இருக்கலாம். அவர் மாதிரி கேமியோ பண்ணி அவரோட கேரக்டர் எடுத்துக்காம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம தமிழ்ல டப்பிங் கொடுத்துருப்பாங்க, படுமோசமா இருக்கும். சோ அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அவர் இல்ல வேற யார கேரக்டர் பண்ணி தான் நல்லா தான் இருந்திருக்கும். அவர் தான் பண்ணணும்னு இல்ல. ஆடியன்ஸ் இருக்குமானே தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எங்க இருந்து போறது? ஓடிடில பாக்குறது ஃபார் பெட்டர் நினைக்கிறேன். அவ்வளவுதான். படத்தையே பெட்டரா பண்ணிருக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் படத்தை கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். ஜான்வி கபூருக்கு கேரக்டரே கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த கதையை வந்து ராம்சரண் கேட்காம இருந்திருக்கலாம். எல்லார் மேலேயும் எதிர்பார்ப்பு வைக்கிறது பிரச்சனை இல்லை தெளிவா. அந்த படத்துக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்ல. அது ரொம்ப அதை தப்பு பண்றாங்கன்னு தான் சொல்றேன். இவ்வளோ நேரத்துக்கு உட்கார வைக்கணும்னா நீங்க அந்த படத்துல கண்டென்ட்டோ என்டர்டைனிங்கோ ஏதாவது ஒன்று இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா கஷ்டம். வெற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப்ல ஃபுல்லாவே சும்மா டர்னு விட்டா போட்டா எஞ்சி ஓடுற அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து அதுல என்ன ஸ்பேஸ் கிடைக்கணும், நம்ம என்ன புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சொல்ற விதங்கள் எல்லாமே வந்து கிளியரன்ஸா இல்லை. என்னடா சும்மா அங்கங்க லேக், என்னடா அது ஒரு 3.9 உட்காந்து எங்களை அருன்னு எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சொல்லுவோம். அது இல்லாம ஹீரோவோட உழைப்பு ரொம்ப தரமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் தமிழ் ஹீரோஸ் யாருமே இந்த மாதிரி எஃபெக்ட் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயினி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அழகா வந்து நம்ம ஒரு பூஸ்ட்ல வச்சிருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான், மேல 1 கீழே 1 அவ்வளவுதான். அதுக்கு மீறி வேற ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ஸ்பேஸ்ல ஒண்ணுமே இல்லை தலைவா. அப்புறம் மற்ற கேரக்டர் நம்ம ஜான் விஜய் சார் வராரு, அப்புறம் VTV கணேசன் வர ஒரு சீன் வராரு. எல்லாமே ஓகே. என்னன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பண்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே படம் முடிஞ்சது எஞ்சி போலான்ற மாதிரி ஆயிடுச்சு. சினிமா பார்த்தா இடைவேளை ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்த படத்துல இப்பதான் இடைவேளை விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். சரி செகண்ட் ஆஃப்ல என்ன சொல்றாங்க பார்த்தா செகண்ட் ஆஃப் ஃபுல்லா உட்கார முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சும்மா டர்னு விட்டாங்க. டர்னு விட்டா கூட நம்ம தள்ளி போற இடத்துல நிற்கலாம். ஆனா தியேட்டருக்குள்ள போயிட்டோம். அதனால என்ன பண்றது, பார்த்துட்டு தான் வந்தவனோ பார்த்துட்டோம். யார எனக்கே பிடிக்கலன்ற ஃபேமிலி அடிச்சு எப்படி தெரியா பிடிக்கும். என் பண்ணல வந்து நான் செருப்பல் அடிப்பா, இதெல்லாம் வந்து ஒரு படமாடா அப்படின்பா என் பண்ணாடி. அந்த அளவுக்கு படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே படம் முடிஞ்சது தலைவா. ஏன்னா அதுலயே வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போய் செகண்ட் ஆஃப்ல சார்பட்ட பரம்பரை 2 ஓடினுங்கிறாங்க. ஏய்
அந்த டேரக்டர் இந்த படம் பார்த்தாலே தெரியல, தமிழ்ல வந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பா இந்த சீன்ல வச்சிருக்க முடியாது. அப்படியே எடுத்து வச்சிருக்காரு ஒரு ஹாஃப் அன் அவர் முக்கால் ஒரு படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அவனே சூட்டு குடிக்கிறாரு, பீடி குடிக்க சீரட் குடிக்கிறாரு தலைவர். அதுக்கு மட்டும்தான் அவரோட வேலையா இருக்கும் போல படத்துல. மற்றபடி வேற ஒண்ணுமே ஸ்பேஸ் எங்கேயுமே இல்ல தலைவா. மொக்க பண்ணிட்டாங்க ஐயா. ஐயோ பிஜிஎம் ரொம்ப தெருக்கி விட்டாங்க. ஒரு சாங் கூட கேட்கற மாதிரி இல்ல, ஒண்ணுமே இல்ல கேட்கற மாதிரி. பிஜிஎம் மட்டும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாரு, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்ல. கதை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பிஜிஎம் எல்லாமே நம்ம ரசிகரமா இருக்கும். மொக்க சீனா கூட ரசிகரமா இருக்கும். ஒண்ணுமே இல்லன்றத ஒரு வருத்தம். மற்றபடி ராம் சரண் ட்ரெய்லரு அப்படி இப்படி எல்லாம் போட்டு பில்டப் பண்ணி தான். அது இல்லாம நம்ம சிஎம் சார் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு ஸ்டேஜ்ல. அதெல்லாம் ரொம்ப நான் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா படத்தை எடுக்க கோட்டை விட்டீங்களா, நல்ல கதை எடுக்க கோட்டை விட்டீங்களா அப்படிதான் நினைக்கிறோம். ஓகே தலைவா, ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு தலைவா. படம் மொக்கமா நல்லா இல்லைன்னு சொல்ல, ஒரு சில நல்லா இருக்கு, ஒரு சில போர்ஷன் நல்லா இருக்கு. இந்த போர்ஷனை உட்காந்து 3 ஹவர் பார்க்க முடியாது தலைவா. அதான் நம்மளோட மைண்ட் செட். ஒரு ஹாஃப் அன் அவர் படத்தை ட்ரிம் ஏன் தலைவா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முடிஞ்சது. அதுலயே வந்து இந்த லாஸ்ட் ஒரு 1 ஹவர் எதுக்கு ஓட்டுறாங்க அதுல இருந்து ஒரு முக்கியமான சீனை மட்டும் எடுத்து வச்சு படத்தை முடிச்சுட்டோம்னா அப்படி இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு செகண்ட் ஹாஃப்ல ஓடிடில ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அப்படி விட்டா கூட ஏதோ உட்காந்து செல்லியாவது நாங்கள் படம் பார்த்துன்னு இருப்போம். அதே விட்டாங்க. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு, ஒன் டைம் மட்டும் தான் ஆச்சு. வெத்தி படம் வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தேன். டீசர் பார்த்துட்டு இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து வந்தேன். ஆனா வந்து உட்கார வச்சு எங்களை வந்து 3 மணி நேரம் படத்தை போட்டு தூங்க வச்சு அனுப்புறாங்க. நான் என்ன எனக்கே தெரியாது. நிறைய பேர் தெரிஞ்சிருந்தா அனாசின் நோவா சீனு இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, ஃபில்டர் காப்பிலாம் போட்டு எடுத்து வந்தா நார்மலா இருக்கும். இந்த படத்தை பார்த்து தலைவலியோட வெளியே வந்ததுதான் அதிகம். அந்த மாதிரிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரையும் லாஸ்ட் வரையும் படம் லேகா போயிட்டு இருக்கு ஐயா. எங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லாவே இல்ல. நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மெயினா வச்சு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்காக தான் ஆடியன்ஸ் உள்ள வந்திருக்காங்க. தவிர வந்து நீங்க வந்து ஸ்போர்ட்ஸையே மாத்தி மாத்தி குட்டையில விழுந்த மட்டை மாதிரி ஒவ்வொரு கேமா ரிப்பீட் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் மாத்தி போட்டீங்கன்னா நாங்க அது எதுன்னு வந்து மெயினா எடுத்துக்கிறது. படமே புரிய மாட்டேங்குது. புரியுத மீன்ஸ் வந்து ஒரு மலைவாழ் கிராமத்தோட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஐடென்டிட்டினா என்னன்னே தெரியாம இருந்ததுனால அதுல இருந்து ஒரு பையன் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் கேம் விளையாண்டு அதுல இருந்து இதுதான் எங்க ஊருன்னு ஐடென்டிட்டியை உருவாக்குறான். அவ்வளவுதான் கதை. அந்த கதையை எப்படி கொல்ல முடியுமோ அந்த மாதிரி கொண்டுட்டாங்க. அதுதான் இவங்க ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்றேன்னு இந்த படத்தை சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இவங்க ஏதோ டிஃப்ரெண்டா வந்துட்டு மத்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேம், ஆனா இந்த படத்துல 3 கேம். புரியுதுங்களா? அப்படி வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காப்ல டைரக்டர். அது வித்தியாசமா கொடுக்குறன்னு பேர்ல சொதப்பி வச்சிருக்காங்க. படத்துல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ரஹ்மான் சாரோட மியூசிக் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு. படத்துல எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கரெக்டா கேமியோ எல்லாருக்குமே கரெக்டா இருக்கு. அதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். கதையே மைனஸ் தான் சார். என்ன மைனஸ்னா கதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருந்தா இன்னுமே எதிர்பார்ப்போட வந்து உட்காந்து பாக்கலாங்களா, அவ்வளவு நல்லா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க படம் சூப்பர் பிளாஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஓகே, ராம் சரண் சாரோட படம் தான் நானும் போய் பார்ப்பேன். படம் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இறக்கிட்டு கிளாமராவே காமிக்கிறீங்க. உங்க படம் முழுசா நான் நிறைய படம் பார்த்திருக்கேன். உங்க படம் எல்லா படத்துலயும் நார்மலா ஒரு போர்ஷன் வந்தாவே நீங்க வந்து பொம்பளை பிள்ளை இடுப்பா காமிக்கிறது இது பண்றதுன்னு கிளாமரா சீன் தான் நிறைய காமிக்கிறீங்க. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க சார். கிளாமர் சீன் நிறைய எதுக்கு வைக்கிறாங்க? நாங்க உள்ள இருக்கிற ஆடியன்ஸ் அதுக்காக தான் அமைதியா உட்காந்து பார்த்தாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி ராம் சரணோட மூவி எல்லாமே வந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளாமரா தான் வச்சிருக்கீங்க. அது ஏன் வச்சிருக்கான்னு தெரியல. தெலுங்கு ஆர்டிஸ்ட் படம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கு. சோ அதை வச்சு அந்த படம் ஓடலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. படம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல, ஒன் டைம் வாட்சபிள். அப்படி உங்களுக்கு இந்த படம் யாராவது வந்து பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா படத்தோட டீசர் பார்த்துட்டு வந்து பாருங்க. நான் சொன்னங்கிறதுனால வந்து பாக்காதீங்க, கமெண்ட்லயும் கழுவி ஊத்தாதீங்க, சரிங்களா? எனக்கு படம் பிடிக்கலப்பா, அதனால நான் ஓப்பனா ஆனஸ்டா சொல்றேன். லாஸ்ட்ல ட்விஸ்ட் என்னன்னா நமக்கான ஐடென்டிட்டியை வந்து எது மூலயமா வேணாலும் ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் மூலயமா நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கோட வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்க்காதீங்க. டீசர் பிடிச்சா வந்து பாருங்க. நீங்க நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தனியா கூட வந்து பார்க்கலாம். ஆனா ஒரு 3 மணி நேரம் நீங்க உட்காந்து
தலைவலி இல்லாம அனாசின் நோவாசின் போடாம ஃபில்டர் காப்பிலாம் டீ காப்பிலாம் குடிக்காம உட்காந்து பார்க்க முடியும்னு நினைச்சீங்கன்னா வந்து பாருங்க. ஓகே.